ஹர்தீப் சிங் புரியை பொறுத்தவரை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சராக தொடர்கின்றார். மன்சுக் மாண்டவியாவை பொறுத்தவரை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சராகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மன்சுக் மாண்டவியா தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கிஷன் ரெட்டியை பொறுத்தவரை நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறைக்கான அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பஸ்வான் அவர்களுடைய கட்சிக்கு சிராக் பஸ்வான் அவர்கள் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டுகளிலும் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினருக்கு இந்த துறை உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறையும் அந்த துறையை கூட்டணி கட்சிக்கு பாஜக ஒதுக்கி இருக்கின்றது. சிராக் பஸ்வான் உணவு பதப்படுத்துதல் தொழிலுக்கான அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் தமிழ்நாடு மாநிலம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நீர்வளத்துறை அமைச்சராக யார் நியமனம் செய்யப்படுவார் என்பதற்கான பதிலும் இந்த அறிவிப்பில் வெளியாகி இருக்கின்றது. சி.ஆர். பாட்டீல் நீர்வளத்துறை அமைச்சராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். தென் மாநிலங்களை சார்ந்த யாருக்கேனும் நீர்வளத்துறை ஒப்படைக்கப்படுமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு தமிழகத்தில் இருந்தது. மேகதாது அணை பிரச்சனை இருக்கின்றது, காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கின்றது, முல்லை பெரியாறு அணை பிரச்சனை இருக்கின்றது, பாலாற்று பிரச்சனை இருக்கின்றது. எனவே நீர்வளத்துறை அமைச்சராக தென் மாநிலங்களை சார்ந்த யாரேனும் நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அது அந்த குறிப்பிட்ட மாநிலத்திற்கு ஏதேனும் சிறப்பு சலுகைகள் தந்துவிடுமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு முன்வைக்கப்பட்டாலும் சி.ஆர். பாட்டீல் அவர் வட மாநிலத்து அரசியல்வாதி, மகாராஷ்டிரத்தை பூர்வீகமாக கொண்டவர், குஜராத் மாநிலத்தின் மூலமாக அந்த மாநிலத்தில் மிக முக்கிய பொறுப்பில் பாஜகவின் பொறுப்பில் இருக்கின்றார். எனவே வட மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு சி.ஆர். பாட்டீல் என்கின்ற அவருக்கு ஜல்சக்தி துறை என்று சொல்லப்படக்கூடிய நீர்வளத்துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு சில மாநில அமைச்சர்கள் இணை அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இணை அமைச்சர்கள் துறைகளின் அமைச்சர்களுக்கு கீழே இருப்பார்கள். ஆனால் ஒரு சில துறை தனித்த அமைச்சர்களாக அவர்கள் இருப்பார்கள். நேரடியாக பிரதமருடைய கண்காணிப்பில் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் சுயாதீன அமைச்சர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக 5 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 5 பேரும் நேரடியாக பிரதமருடைய கண்காணிப்பில் இருப்பார்கள். அமைச்சர்களுக்கு கீழே வரமாட்டார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் ராவ் இந்திரஜித் சிங் அவர் புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறைக்கான அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். திட்டமிடல் அமைச்சகத்தினுடைய அமைச்சராக ராவ் இந்திரஜித் சிங் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளுக்கான ராஜாங்க அமைச்சராகவும் ராவ் இந்தர்ஜித் சிங் செயல்படுவார் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஜிதேந்திர சிங்கை பொறுத்தவரை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தினுடைய தனி அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். புவி அறிவியல் அமைச்சகத்தின் அமைச்சராகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பணியாளர்கள், பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியர்களின் குறைகளை தீர்ப்பதற்கான அமைச்சராக பிரதமர் வசம் அந்த துறை இருக்கக்கூடிய நிலையில் அதன் இணை அமைச்சராக டாக்டர் ஜிதேந்திர சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அணுசக்தி துறை பிரதமர் வசம் இருக்கின்றது. அந்த துறையினுடைய இணை அமைச்சராகவும் ஜிதேந்திர சிங் இருக்கின்றார். விண்வெளி துறை பிரதமர் வசம் இருக்கின்றது. அந்த துறையினுடைய இணை அமைச்சராகவும் ஜிதேந்திர சிங் இருக்கின்றார். எனவே பல்வேறு முக்கிய துறைகள் பிரதமர் வசம் இருக்கக்கூடிய துறைகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பு ஜிதேந்திர சிங் என்கின்ற மூத்த பாஜகவினுடைய அரசியல் தலைவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முறையும் இதே துறைகளுடைய இணை அமைச்சராக தனி பொறுப்புடன் அவர் இருந்தார். இந்த முறையும் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அர்ஜுன் ராம் மேக்வாலை பொறுத்தவரை சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் அமைச்சராக அவர் இருப்பார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சராகவும் அர்ஜுன் ராம் மேக்வால் தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜாதவ் பிரதாப் ராவ் கணபத் ராவ் அவர் ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருக்கின்றார். சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினுடைய அமைச்சராகவும் ஜாதவ் பிரதாப் ராவ் கணபத் ராவ் நியமனம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. மேலும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் கல்வி அமைச்சகத்தின் ராஜாங்க அமைச்சராகவும் ஜெயந்த் சௌத்ரி தொடர்வார் என்கின்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஜெயந்த் சௌத்ரி அந்த துறைகளுக்கான தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இணை அமைச்சர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறை இருந்ததை போன்று நம்முடைய மாநிலத்தை சார்ந்த எல் முருகன் இந்த முறையும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கிய பொறுப்பான நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பு தற்போது எல் முருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பல நேரங்களில் நாடாளுமன்றங்களில் அந்த முக்கிய துறைகளுடைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற விவாதங்களில் பங்கெடுக்க முடியாமல் போகும் பொழுது இணை அமைச்சர்கள் தான் பதில் கூறுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை எல் முருகன் வசம் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு இந்த துறை மிக முக்கியமான துறை.
நாடாளுமன்றம் கூடும் பொழுது எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்குவது, அதே போன்று ஆளுங்கட்சி உறுப்பினர்களில் யாரெல்லாம் பேசுவார்கள் போன்ற அந்த விஷயங்களை எல்லாம் கையாளக்கூடிய பொறுப்புகளில் ஒன்றாக இந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இருக்கின்றது. அந்த அதிமுக்கிய துறையினுடைய இணை அமைச்சராக தமிழகத்தை சார்ந்த எல் முருகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையும் இந்த முறை எல் முருகன் வசம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை இருந்த இந்த மீன்வளம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட துறைகள் இந்த முறை எல் முருகன் வசம் ஒப்படைக்கப்படவில்லை. ஆனால் மிக முக்கிய துறையான நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையினுடைய இணை அமைச்சராக டாக்டர் எல் முருகன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் எல் முருகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அஜய் தம்தா சாலை போக்குவரத்தும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சராக, நிதின் கட்கரி அவர்களுக்கு துணை அமைச்சராக அந்த அஜய் தம்தா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் இணை அமைச்சராக அவர் இருக்கின்றார். பாண்டி சஞ்சய்குமார் உள்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக இருக்கின்றார். அமித்ஷா அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு இணை அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் பாண்டி சஞ்சய்குமார். கமலேஷ் பாஸ்வானை பொறுத்தவரை கூட்டணி கட்சி என்ற முறையில் ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பகீரத் சௌத்ரியை பொறுத்தவரை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சராகவும், சதீஷ் சந்திர தூபே நிலக்கரி அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சஞ்சய் சேத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் துர்காதாஸ் உயிகே பழங்குடியினர் விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சராகவும், ரக்ஷா நிகில் காட்சே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சுகந்தா மஜும்தாரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கான இணை அமைச்சராகவும், வடகிழக்கு மாநிலங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சாவித்ரி தாக்கூரை பொறுத்தவரை பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சராகவும், டோகன் சாகு வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணை அமைச்சராகவும், ராஜ்பூஷன் சௌத்ரி ஜல்சக்தி துறையின் இணை அமைச்சராகவும், பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கனரக தொழில்துறை இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜார்ஜ் குரியனை பொறுத்தவரை சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சராகவும், மீன்பிடி கால்நடை பராமரிப்பிற்கான இணை அமைச்சராகவும் ஜார்ஜ் குரியன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பவித்ரா மார்கெரிதா வெளியுறவு அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும், ஜவுளித்துறையின் இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சுகந்தா மஜும்தார் கல்வித்துறை இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் கீர்த்தி வர்தன் சிங் என்பவர் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறைக்கான இணை அமைச்சராக கீர்த்தி வர்தன் சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்.